ஒரு வீடு நம்ம பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நீங்களும் இருந்தால் சரி நானும் இருந்தால் சரி ஃபஸ்ட்டு யோசிக்கிறது என்னென்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதா, சுற்றி நம்மளுக்கு நிறைய மக்கள் வந்து குடியிருக்க மாதிரி அந்த மாதிரி நல்ல ஒரு ரெசிடென்சியலில் வீடு இருக்குதா, இந்த விஷயம் தான் எல்லாருமே பேசிக்காக ஃபஸ்ட்டு யோசிப்போம். ஆனால் இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாங்க. வர வழியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு எந்த மாதிரி ஒரு ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லி நல்லாவே புரியும். அடுத்தது வீட்டை பற்றி சொல்லணும்னா 2.25 சென்ட் இடத்துல 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், 14 சொல்லி பெரிய ஒரு லிவிங் ஏரியா, பெரிய ஒரு போர்ட்டிகோ, கிச்சன் கம் டைனிங் ஹால் சொல்லிட்டு வீட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு 3 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம ரொம்ப டிலே பண்ணாமல் டக்குன்னு நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 2.25 சென்ட் இடங்க அது நமக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து G+1 டியூப்ளக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கஸ் கொடுத்து 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் டோர் நமக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்டல் விஷன் பற்றி சொல்லணும்னா ஸ்டைப் டிசைன் டெக்ஸ்சர் ஒர்க்னு சொல்லி வீட்டோட ஃப்ரண்டல் விஷன் நமக்கு நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் வீட்டோட ஃப்ரண்டல் விஷனை பெயிண்டிங் ஒர்க் மூலமா ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்கு ஃப்ரண்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கவர் பால்கனியாக கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டல் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 11.5x19. கார் பார்க்கிங் ஏரியாவில் வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி பென்சில் நமக்கு வந்து செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் அதுக்குமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் நமக்கு வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ தாண்டி வீட்டோட நார்த் ஈஸ்ட் அதாவது வீட்டோட ஜலமூலைக்கு வந்தோடனே இங்கே நமக்கு போர்வெல் வாட்டர் சிம்பல் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட நார்த் வெஸ்ட் அதாவது வாய்மூலையில் வந்து அவுட்டர் பாத்ரூம் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு இந்தியன் டைப்பில் வந்து க்ளோசட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்மளுக்கு செட் பேக் ஏரியா நிறைய விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங் அதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு வீட்டுக்குள்ள பண்ணி படிக்கட்டுக்குள்ளமே கிரானைட்டில் நமக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16x16. லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எதுக்குமே பார்த்தீங்கன்னா 2x4 நல்ல கிளாசி பின்ஸாக நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்டைலில் உட்டன் டைப்பில் வந்து பெரிய ஒரு விண்டோவோ, நார்மல் டைப்பில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் விண்டோவோ நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16x8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியா கிச்சனு பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் டைப்பில் நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா நீட்டான கிளாசி பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் நம்ம நிறைய வைக்கணுக்காக 3 கடப்பாக்கள், அது போக பார்த்தீங்கன்னா RCC லேப்டாப் கூட நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை போக பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் நிறைய கிடைக்கணுக்காக டைனிங் ஏரியா கிச்சன் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டவுன்ஃபால் அமைச்சிக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11x10 சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் அதுக்குமே பார்த்தீங்கன்னா 2x4 நல்லா கிளாசி பின்ஸ் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக வாஷர் பைப், ஷவர் பைப், பாத்ரூம் டைம் எல்லா சயின்டிஃபிக் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாத்ரூமில் டோர் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன்ஃபால் வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்க வீட்டோட இன்னர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக SST எல்லாம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 டோர் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் அண்ட் ஓப்பன் பால்கனியை போகிறக்கு இங்கே நமக்கு 3 டோர் கொடுத்துருக்காங்க. அது நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம ரைட் கட் பண்ணி வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16x10 சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எதுக்குமே பார்த்தீங்கன்னா 2x4 நல்லா கிளாசி பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து வீட்டோட ஃப்ரண்டென்ஸில் அமைச்சிக்கிற கவர் பால்கனியை போகிறக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா இங்கே நமக்கு க்யூட்டாக வீட்டோட கவர் பால்கனியை கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஃப்ளோரிங் அதுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் டைப்பில் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து மேட் மிஸ்டர் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க.
திரும்பி நம்ம இந்த பெட்ரூம் கால் வந்து அப்படியே நம்ம யூ-டர்ன் பண்ணோம்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நம்ம பார்த்துடலாம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 5.5க்கு 8. இது நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருவாங்க. இதை பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷர் பைப், ஷவர் பைப், பாத்ரூம் டூனு எல்லா சயின்டிஃபிக் ஐட்டம்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2x4 நல்லா கிளாசி பின்ஸில் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஒன்றாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமுக்கு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அட்டாச் பாத்ரூம் ட்ரெஸ்ஸிங் ஏரியா மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 5.5க்கு 16. அடுத்து பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இதில் நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இதை போக பார்த்தீங்கன்னா வாஷர் பைப், ஷவர் பைப், பாத்ரூம் எல்லா சயின்டிஃபிக் ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. 3 பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி வீட்டோட மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். அங்கே நம்மளுக்கு போகிறக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சின்னதாக வந்து ஒரு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஃப்ளோரிங் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே டெரஸ் ஏறி போய் என்னத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே ஏறி டெரஸ் வந்தோம்னா அங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக இங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாடி ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவில் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 72 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.